லோத்தா உயர்தர பரீட்சை 2023-24 பரீட்சையில் தூய கணிதத்தில் வரப்பட்ட 7வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு வந்து A greater than நோட்டில் ஒரு தரவு தான். அதே போல C ஆனது இந்த ஆயிடேக்க வந்து எக்ஸமன் இவ்வாறு இருக்கிற மாதிரி இருக்கிறாரா, அதே போல y ஆனது இவ்வாறு இருக்கிற மாதிரி இருக்கிறாரா, எங்களுக்கு dy இங்கில் dx வந்து அப்படி காட்ட சொல்றான். அதே போல d வர்க்கம் y இங்கில் dx வர்க்கத்தை வந்து தீட்டாவின் சார்பில் கண்டு எங்களுக்கு c ஆண்ட வரைவானது எங்களுக்கு ஒரு கீழ்முக குழிவுல காணப்படுவார் என்று உயிர்த்தறிய சொல்லுறார். அப்ப இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா என்ன விஷயம் தேவை, அதாவது வகையீட்டின் பிரிவுகள் சார்பான கேள்வி. பழமையாகவே 7ஆம் கேள்வி வகையீட்டின் பிரிவுகள் சார்பாகத்தான் வருகின்றது. அப்ப என்ன செய்யலாம், முதலாவது நாங்கள் வகையிட வேண்டும். வகையிட்டார காணணும் dy இங்கில் dx காண வேண்டும். அதே போல அடுத்து என்ன செய்யணும், 2ஆம் வகையீடும் கேட்கிறான். 2ஆம் வகையீடு கேட்டா அப்புறம் அடுத்து என்ன கேட்கிறான், இவரை வந்து கீழ்முக குழிவு வந்து உயிர்த்தறிய சொல்றான். அப்ப 2ஆம் வகையீட்டுக்கு அடுத்ததா வந்து உயிர்த்தறிய சொன்னா நாங்க என்ன செய்யலாம், எங்களுக்கு தெரியும் 2ஆம் வகையிட வச்சுக்கொண்டே அவர் மேன்முக குழிவோ அல்லது கீழ்முக குழிவோடு கதைக்கலாம். அதாவது 2ஆம் வகையீடு லெஸ் தேன் பூஜ்ஜியமாக வந்து சென்றா அவர் கீழ்முக குழிவாக காணப்படுவார். அதே போல 2ஆம் வகையீடு வந்து கிரேட்டர் தன் பூஜ்ஜியமாக வந்து சென்றா அவர் மேன்முக குழிவாக வருவார். அப்ப நாங்க முதலாவது என்ன செய்யணும், dy இங்கில் dx காணுவோம். அதற்கு பிறகு 2ஆம் வகையீட்டுக்கு போவோம். அதுக்கு பிறகு கீழ்முக குழிவு வாராரோ மேல்முக குழிவு வாராரோடு பார்ப்போம். அப்ப என்ன செய்யணும், முதலாவது dy இங்கில் dx போகணும்டா முதலாவது என்ன செய்யணும், நாங்க dy இங்கில் dx d தீட்டாவை காண வேண்டும். தரப்பட்டது தீட்டாவில் தந்தவன். அப்ப நாங்க என்ன செய்யலாம், வேணுமண்டா இவ்வளவு பேரையும் வச்சு தீட்டா இல்லாம கொண்டு வந்து வயலையும் எக்ஸையும் கொண்டு வந்தா நேரடியா நாங்க என்ன செய்யலாம், dy இங்கில் dx கண்டு கொள்ளலாம். அப்படி நாங்கள் தீட்டாவை கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுண்டா சங்கிலி விதியை பயன்படுத்தி செயின் ரூலை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம், எங்களுக்கு dy இங்கில் dx காணலாம். அவங்களுக்கு பார்த்தோன்னு தெரியும் dy இங்கில் dx என்ன செய்யலாம், செயின் ரூலை வச்சுக்கொண்டு செய்யற கொஞ்சம் சுகமாக இருக்கும். அப்ப நான் அப்படியே போறேன் என்ன செய்யணும், dx இங்கில் அதாவது என்ன செய்யலாம் dx இங்கில் d தீட்டாவை காண்றேன். அப்ப தீட்டா குறிச்சு வகையிடுறேன். இவரோட a என்றது ஒரு மாறிலி. அப்ப இவர் உள்ளுக்கு வச்சுக்கொண்டே பெருக்கலாம். அப்ப a என்ற மாறிலியை வச்சுக்கொண்டு தீட்டாவை தீட்டா குறிச்சு வகையிட்டீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வருவேன். அதே போல a என்றது ஒரு மாறிலி அவரை வச்சுக்கொண்டு சை தீட்டாவை தீட்டா குறிச்சு வகையிட்டீங்கன்னா கொஸ் தீட்டாண்டு வருவேன். தீட்டா குறிச்சு வகையிட்டீங்கன்னா கொஸ் தீட்டாண்டு வருவேன். வேணுமெண்டா a பொறுத்தீங்கன்னா 1 மைனஸ் கொஸ் தீட்டாண்டு வருவேன். 1 மைனஸ் கொஸ் தீட்டாண்டு வருவேன். அதே மாதிரி என்ன செய்ய வேண்டும், dy யையும் d தீட்டா குறிச்சு வகையிட வேண்டும். எனவே dy இங்கில் d தீட்டாவை காணுவீங்கள். a என்றது ஒரு மாறிலி உள்ளுக்கு கொண்டு போவீங்கள். உள்ளுக்கு கொண்டு போன வரப்போற மாறிலியை தீட்டா குறிச்சு வகையிட்டீங்களா ஒருத்தருமே விட மாட்டேன். அதே போல அடுத்த செய்யுங்கள், மாறிலியோட தீட்டா இருக்கிற மைனஸ் ஏதுற கொஸ் தீட்டாவை தீட்டா குறிச்சு வகையிட்டீங்களா உங்களுக்கு என்ன வருவேன், அதாவது மைனஸ் சைன் தீட்டாண்டு வருவேன். மைனஸ் சைன் தீட்டாண்டு வருவேன். எனவே நீங்க ஆறுதலா சுருக்குவீங்க, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆ வருவேன். எனவே a சைன் தீட்டாண்டு வருவேன். அப்ப அடுத்து செய்யலாம், கேட்ட dy இங்கில் dx க்கு போகலாம். அதாவது என்னென்று பயன்படுத்துவீங்க, அதாவது சங்கிலி விதியை வச்சுக்கொண்டு செய்வோம். அதாவது dy இங்கில் d தீட்டா வர d தீட்டா இங்கில் dx என்று போடுவீங்க. அதே போல dy இங்கில் d தீட்டா கண்டுபிடிக்கிறீங்க என்ன வருவேன், a சைன் தீட்டாண்டு வருவேன். அதே போல d தீட்டா இங்கில் dx க்கு பதிலா இவர் என்ன செய்யலாம், தலைகீழாக்கினா விட வருவே 1 கீழ் a தர 1 மைனஸ் கொஸ் தீட்டாண்டு வருவேன். a இதையும் கட் பண்ணப்படும். அப்ப இவரை நாங்க முடிஞ்சவரை சுருக்கப்பா வருவேன். அதாவது சைன் தீட்டா இங்கில் 1 மைனஸ் கொஸ் தீட்டாண்டு வருவேன். ஆனா அவனுங்களை காண சொல்லி கேட்டவனும் இல்ல, காட்ட சொல்லி சொன்னவன். என்னன்னு காட்ட சொன்னவன், கொட்டீட்டா பை 2 கொண்டு காட்ட சொன்னவன். அதாவது தீட்டா பை 2 காட்ட சொல்லி சொன்னவன். ஆனா நாங்க தீட்டாலாம் வச்சுக்கிறோம். அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் என்ன செய்யணும், அரைக்கோணத்துல உடைக்கணும். என்ன அரைக்கோணத்துல உடைப்பீங்க, அதாவது சைன் தீட்டாவை அரைக்கோணத்துல உடைச்சிங்களாட்டா 2 சைன் தீட்டா பை 2 இன்டு கொஸ் தீட்டா பை 2 கொண்டு போடுவீங்க. அதே போல ஒன்றையும் கொஸ்ஸையும் கண்டா என்ன செய்யலாம், ஒன்றை கட் பண்ணக்கூடிய மாதிரி போடலாம். அதே போல பிளஸ் 1 இருக்கிற முன்னுக்கு மைனஸ் இருக்கிற என்ன செய்யணும், பிளஸ் வரக்கூடிய மாதிரி போடணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம், 1 மைனஸ் 2 சைன் வர்க்கம் தீட்டா பை 2 கொண்டு போடுவீங்க. அப்ப நீங்க ஆறுதலா சுருக்குவீங்க. சுருக்கினா மேல என்ன வருவேன், அதாவது பிளஸ் 1 மைனஸ் 1 இல்லாம போடுவேன். மேலே இருக்கிற 2 2 இல்லாம போடுவேன். மேல ஒரு சைன் தீட்டா பை 2 இருக்கிற, கீழே ஒரு சைன் தீட்டா பை 2 போச்சுன்றா மேல ஒரு கொஸ் தீட்டா பை 2 வருவேன், கீழே ஒரு சைன் தீட்டா பை 2 வருவேன். அவருக்கு பிறகு என்ன போடலாம், கொட்டீட்டா பை 2 போடலாம். அப்ப முதல் சொன்ன மாதிரி கேட்ட கேள்விக்கு விட காட்டிட்டோம். அடுத்து என்ன சொன்னவன், அதாவது 2வது வகையிட அதாவது d வர்க்கம் y இங்கில் dx வர்க்கத்தை தீட்டா சார்புல காண சொல்லி கேட்டவன். அப்ப நாங்கள் அவருக்கு போவோம், d வர்க்கம் y இங்கில் dx வர்க்கத்தை தீட்டா சார்புல காண வேண்டும். அப்ப நாங்க எடுத்துறோன்னே எங்களுக்கு dy இங்கில் dx இருக்கிற, அப்ப நாங்க வேணுமென்ற தீட்டா சார்புல காணலாம். அதாவது இவரை நான் எக்ஸ் குறிச்சு வாயிட்டேன்டா எங்களுக்கு இவர் வந்துருவேன்.
அப்ப அதை நான் என்ன செய்யணும், எக்ஸ் குறிச்சு வகையிட வேண்டும். ஆனா அங்க டீட்டால இருக்கிறார், அப்ப நான் என்ன செய்யறேன், அதாவது இருக்கிறவரை முதல்ல டீட்டா குறிச்சு வகையிட்டு போட்டு அந்த டீட்டாவை எக்ஸ் குறிச்சு வகையிட்டுறா எங்களுக்கு கேட்ட கேள்விக்கு போலாம். அப்ப நான் என்ன செய்யறேன், அவரை நான் வந்து டீட்டா குறிச்சு வகையிடுறேன், பிறகு வந்தவரை டீட்டாவை நான் எக்ஸ் குறிச்சு வகையிட்டுறா கேட்ட கேள்விக்கு போலாம். அப்ப இவர் என்ன செய்வீங்க, நீங்கள் முதலாவது வந்து டீட்டா குறிச்சு வகையிடுவீங்க. கொட்டீட்டா பை 2 டீட்டா குறிச்சு வகையிட்டு என்ன வருவேன், மைனஸ் கொசெக் வர்க்கம் டீட்டா பை 2 வருவேன். அதே போல உள்ளுக்கு இருக்கிற டீட்டா பை 2 வகையிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருவேன், அரை என்று வருவேன். அப்ப நாங்கள் டீட்டா சார்பில் வகையிட்டுட்டோம். அடுத்து என்ன செய்யணும், அந்த டீட்டாவை எக்ஸ் சார்பா வகையிடணும். அப்ப இன்டு டி டீட்டாவுங்க என்ன பண்ணணும், டிஎக்ஸ் என்று போடுவீங்க. ஆனா இவரைத்தான் நீங்க ஏற்கனவே ஆரம்பத்தில் என்ன வச்சுக்கிறீங்க, கண்டு வச்சுக்கிறீங்க. தொடர்ந்து சுருக்கலாம், மைனஸ் ஆறதுல மேல ஒரு கொசெக் வர்க்கம் டீட்டா பை 2 இருக்கிற. அதே போல டி டீட்டாவுங்க டிஎக்ஸுக்கு பதிலா இங்க வந்து நீங்க இங்க கண்டு வச்சுக்கிறீங்க. அவரை நீங்க செய்யலாம் தலைகளாக்கலாம். தலைகளாக்கினா என்ன வருவேன், ஒன்றுக்கு ஏ 1 மைனஸ் கொஸ் டீட்டான்னு வருவேன். அப்ப இவரை தொடர்ந்து சுருக்குவா. என்ன சுருக்குவீங்க, மேல டீட்டா பை 2ல இருக்கிற, இங்க டீட்டாவில் இருக்கிற. அப்ப நீங்க முடிஞ்சவரை சுருக்க பார்ப்போம். என்ன சுருக்குவோம், அதை நான் செய்யறேன், முடிஞ்சவரை வந்து என்ன செய்யலாம், எல்லாத்தையும் டீட்டா பை 2 அரை கோணத்துக்கு போவோம். கொசைக்குன்றது அவ்வளவு நல்லதா இல்ல, அப்ப ஒன்றுக்கு சைன் என்று போட்டுக்கோங்க. அப்ப நான் முடிஞ்சவரை சுருக்குறேன். என்ன செய்யலாம், அதை கீழே வந்து 2 சைன் வர்க்கம் டீட்டா பை 2 கொண்டு வருவேன். அதே போல அங்கால இருக்கிற என்ன செய்யற ஏ வருவேன். அதே போல ஒன்றையும் கொசையும் கண்டமெண்டு அவரை உடைக்கக்கூடிய ஒன்றை கட் பண்ணக்கூடிய மாதிரி போடலாம். அவரை கட் பண்ணக்கூடிய மாதிரி போடுவீங்க, 1 மைனஸ் 2 சைன் வர்க்கம் டீட்டா பை 2 கொண்டு போடுவீங்க. அப்படி நாங்க தொடர்ந்து சுருக்குவோம். தொடர்ந்து சுருக்கி நடக்க போது பிளஸ் 1 மைனஸ் 1 இல்லாம போடுவேன். எனவே 2 சைன் வர்க்கம் டீட்டா பை 2 கொண்டு வருவேன். அவர் இங்கால பக்கம் பிறகு எங்களுக்கு என்ன கொஞ்சம் சுருக்கக்கூடிய மாதிரி இருப்பேன். அப்ப நாங்க தொடர்ந்து சுருக்குவோம். முன்னுக்கு ஒரு மைனஸ் இருக்கிற. அதே போல 4 அதே போல இங்க சுருக்கிறான் சைன் வர்க்கம் வர்க்கம் வந்துச்சுன்னா சைன் 4ஆம் அடுக்கு டீட்டா பை 2. அதே போல இங்கால பக்கம் பாத்தீங்கன்னா ஏ என்று வருவேன். அப்ப அவன் அதுக்காக மேலொரு தரவு தரப்பட்டவன். என்ன தரவு தரப்பட்டவன், அதாவது இப்படி 1000 தந்தவன். அதை நாங்க பயன்படுத்தல, ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் தந்திருப்பான். ஆனா இப்ப உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன, அதாவது 2ஆம் வகையில டீட்டா சார்பில காண சொன்னவன். நாங்க டீட்டா சார்பில கண்டிருக்கிறோம். எங்களுக்கு என்ன செய்தாலும் இந்த மாறிலி ஏ வருவேன். அவன் மாறிலி சொல்லிக்கான், ஏ வந்து கிரேட்டர் தன் 0 தரப்பட்டிருக்கு, அவன் தந்த மாறிலி தான். எனவே இவ்வாறே விட்டுக் கொள்ளலாம். எனவே கேட்கப்பட்ட டி வர்க்கம் பையுங்கள் டிஎக்ஸ் வர்க்கத்தை டீட்டாவின் சார்பில கண்டுட்டோம், அப்படியே விடுவீங்க. டீட்டான்னு சொல்லி போட்டு டீட்டா பை 2 சொல்லிட்டானே, நான் டீட்டாவில கதைக்கு ஒரு மட்டும் யோசிக்கிறது இல்லை. இப்படி டீட்டா சார்பில வந்துட்டு விடையில டீட்டா வந்துட்டேன். அவ்வளவு முக்கியம். அடுத்து என்ன வாட்ச் சொன்னவன், அதாவது இந்த வளையானது ஒரு கீழ்முக குழிவுல காணப்படுவார் என்று காட்ட சொல்லி சொன்னவன். நம்ம கீழ்முக குழிவண்டா என்ன செய்யணும், அதாவது 2ஆம் வகையில டி வர்க்கம் பையுங்கள் டிஎக்ஸ் வர்க்கமானது 0ஐயும் பார்க்க சிறிய பெருமானமாக வர வேண்டும் என்று காட்ட வேண்டும். லெஸ் தேன் 0 என்று காட்ட வேண்டும். இவருக்கு தான் நாங்கள் இந்த ஆயிடியை வச்சு கற்போம். எங்களுக்கு தெரியும் என்ன, அதாவது இவர் 4ஆம் அடுக்கு, அதாவது இவர் என்ன பெருமானமாக இருந்தாலும் இவர் என்ன போடலாம், சைன் வர்க்கத்தின் வர்க்கம் என்று போடலாம். சைன் வர்க்கம் என்றது எப்படியானால் எப்பயுமே நேரானால்தான் இருப்பார். எனவே 4ஆம் அடுக்கு எவ்வாறு ஆனாலா இருப்பார், நேராம் அடுக்காத்தான் வருவார். ஏ என்றது அவனை சொல்லியிருக்கிறார், என்ன தரப்பட்டிருக்கு, ஒரு நேரன்னு தந்திருக்கிறார். 4 ஒரு நேர் நம்பர். எனவே கீழே இருக்கிற எல்லாருமே நேர் நம்பர். அதே போல முன்னுக்கு ஒரு மைனஸால பெருக்க எங்களுக்கு மர நம்பரா வந்துவிடும். அப்படி இங்க இருக்க என்ன போடலாம், இவர்ன்றது ஒரு மர நம்பர். நல்லது, என்ன போல அந்த ஐடியா போட்டு காட்டுறீங்க. நல்ல ஏன் இப்ப நான் உயிர்த்தறிஞ்சுதான் இப்படி போடுறோம். என்ன 4ஆம் அடுக்கு வர்றாரு, நீங்க வேணும்னா என்ன செய்யலாம், இவரை ஃபுல்லா நீங்க அறையாள பிடிச்சீங்கன்னா முதலாம் கால்வட்டத்துல இருப்ப. சைன் எந்த பெருமானமா இருந்தாலும் முதலாம் கால்வட்டத்துக்கு எவ்வாறு இருப்ப, நேராகத்தான் இருப்ப. அப்ப அப்படி போறது நல்ல. அப்ப இந்த ஐடியா நீங்க பிரேக்கெட்டுக்கு போட்டு காட்டினா நல்ல. சரி, அப்ப என்ன செய்யலாம், அப்ப நீங்க எழுதி காட்டணும், டி வர்க்கம் பையுங்கள் டிஎக்ஸ் வர்க்கமானது லெஸ் தேன் 0ஆகத்தான் இந்த கேள்விக்கு வருது. எனவே நாங்க என்ன செய்யலாம், தரப்பட்ட வலை சி ஆனது, தரப்பட்ட வலை சி ஆனது என் வலை எப்படி சொல்லிக்கலாம், வலை சி ஆனது எவ்வாறு காணப்படும், கீழ்முக குழிவாக காணப்படும். வலை சி ஆனது கீழ்முக குழிவாக காணப்படும். அவன் உயிர்த்தறியன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் எதிர்பார்த்தபடியும் என்ன, இந்த லெஸ் தேன் 0 என்று எதிர்பார்த்தவன். நீங்க வேற எந்த வசனம் எழுதினாலும் உங்களுக்கு புள்ளிகள் தர மாட்டான். அதாவது லெஸ் தேன் 0 எழுதி போட்டு வலை சி எவ்வாறு காணப்பட வேண்டும், எங்களுக்கு கூழ்முக குழிவாக காணப்படும் என்று போட்டா கேட்கப்பட்ட 7வது கேள்விக்கு விடையாக இருப்பேன். அடுத்த நாங்கள் 8வது கேள்வி பார்ப்போம்.